அமுதா செந்தில் சீரியல்ல இப்போ ஒரு கிளைமேக்ஸ் எபிசோட் வந்திருக்கு. இவ்வளோ சீக்கிரம் கிளைமேக்ஸ் வரும்னு எதிரே பார்க்கல. சட்டுன்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிச்ச மாரி இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பவானி வந்து வயித்துல வந்து துணியை சுற்றிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. பழனி கதையை வந்து முடிச்சிட்டேன், உனக்கு ஆபத்து வர மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படி நான் பண்ணிட்டேன். என்னடி ஆச்சு சொல்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன்னை சேவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லைக்கா, பழனி ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அது உனக்கு வர வேண்டிய லெட்ரு. நான் வந்து படித்தேன்ல, அதனால தான் இப்படி ஆச்சு. அட கடவுளே, இப்படி ஆயிடுச்சேடி. அந்த லெட்டரை நான் வாங்கியிருந்து நீ செந்திலோட நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருந்தா அதுவே எனக்கு போதுமே, நான் கண்ணை மூடியிருப்பேனே. அக்கா, 2 மாதத்தில் என் கதை வந்து முடிய போகுது. அப்படி இருக்கும்போது நான் போகிறது தான் கரெக்ட். உன் வாழ்க்கையை சேவ் பண்ணியாச்சு, இனிமேட்டு பழனியால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம பவானி, அக்கா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி தருவியா? என்னடி பண்ணி தரணும்? என்னால் இந்த நேரத்தில் உனக்கு என்னடி நிறைவேற்ற முடியும்? அக்கா, மிகப்பெரிய வந்து சோகத்தை வந்து எனக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டக்கா. உன் தாலி வந்து பங்கு போட்டுக்கிற அளவுக்கு நான் வந்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். என்னடா பண்ணி எங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுன்னு. கடைசி நேரத்தில் கூட நீ இது மாதிரி ட்விஸ்ட் வச்சுட்டேக்கா. நான் தாலி கேட்டதுக்கான முழு காரணம் கூட நீ எப்படி இருந்தாலும் தாலி கழட்ட மாட்ட, தாலி சென்டிமெண்ட் இருக்குது, அதனால் நான் வந்து இந்த கல்யாணத்தை ஈஸியாக நிப்பாட்டிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நான் கணக்கு போட்டு வச்சுருந்தேன். ஆனால் உன்னோட கணவரை விட உனக்கும் எனக்கு உள்ள பாசம்தான் பெருசுன்னு நிரூபித்து காட்டிட்டேன். அப்படி இருக்கும்போது பதிலுக்கு நான் பாசத்தை வந்து காட்டி தானே தீரணும். என்னால் இனிமேட்டு யாரும் இழக்க மாட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாளாக என் குடும்பத்தை வந்து இழந்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனேன். ஆனால் இந்த குடும்பத்தை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். பழனியை வந்து நான் அமுச்சு வச்சுட்டேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கா ஒரு சத்தியம் பண்ணி தெரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டியேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாணிக்கமும் நம்ம அன்னலட்சுமியும், என்னங்க சொல்கிறீங்க? உன் பெரிய மனசை தாம்மா நாங்கள் சொல்கிறோம். இத்தனை நேரம் வந்து நான் கூட தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். உன் பெரிய மனசுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரில. இத்தனை சபை மத்தியில் வந்து நீ அமுதாவோட தாலி கேட்கும்போது எங்கள் மனசுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்படிப்பட்ட தங்கச்சிக்காவையா வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்குறானே. ஆனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் நீ ஒரு முடிவு எடுத்திருந்த. இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அமுதா ஒரு முடிவு எடுக்கிறா. 2 பேருக்கும் ஒரே மனசு. அக்காவுக்கு தங்கச்சி நல்லா இருக்கணும், தங்கச்சிக்கு அக்கா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் பேசுகிறத முதல்ல கேளுங்க. இன்னும் எவ்வளோ நேரம் நான் வந்து உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியும்னு தெரில. என்னடி வேணும்? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சபையில் வச்சு உன் தாலியை வந்து கழட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். இப்போ ஐயர் காத்துக்கிட்டு இருக்காங்க. மூர்த்த நேரமும் முடியலல்ல, இன்னும் மூர்த்த நேரம் இருக்குது. நீங்கள் 2 பேரும் திருப்பியும் ஏன் கண்ணு முன்னாடி கல்யாணம் வந்து பண்ணிக்கங்க. இதுதான் நான் வைக்கிற கடைசி ஆசை நிபந்தனைனே சொல்லிடலாம். இனிமேட்டு நான் ஆசைப்படுறதுக்கும் எதுவும் இருக்காதுல்லக்கா. இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றியா? உன் கண்ணு முன்னாடி எப்படி எங்கள் கல்யாணம் நடக்கும்? நீ இப்படி இருக்கிற கோலத்தில் நான் தானக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ உன் தாலி வந்து கேட்டுட்டேன். தயவு செஞ்சு மனமேடைக்கு போய் இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுங்க, அது போதும். நான் உங்கள் கல்யாணத்தை வந்து பார்க்கல, ஆனால் இப்போ நான் உங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்ச மாதிரி இருக்குது பார்த்தியா? நீ இந்த கல்யாணத்தை வந்து சீர சிறப்பமாக செம்மையாக வந்து கொண்டு போகணுன்னு சொல்லி என்னென்னமோ வந்து பண்ணேன். கடைசியில் உன் கல்யாணத்தை நான் கண்ணு எதிர வந்து பார்க்குற மாதிரி நிலமை வந்து கடவுள் வந்து உண்டாக்கிட்டாரு. அந்த கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி. என் மனசை நீ புண்படுத்திக்கிட்டு இருக்கம்மா. உனக்கு இது மாதிரி நிலமை வந்துதா என் கல்யாணம் வந்து நடக்கணும்? நான் இதை எதிரே பார்க்கல. அக்கா, எதிர்பார்க்குற விஷயம் எதுவுமே நடக்காதுக்கா வாழ்க்கையில். எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும், அதை கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக காலகாலத்துக்கும் வாழணுங்கிற மாதிரி தான் விதி வந்து எழுதியிருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. என் ஆசையை வந்து நிறைவேற்றியா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல நம்ம பவானி கூனி குறுகி போய் நிற்கிறாங்க. சரிம்மாங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ள, அமுதா, உன் தங்கச்சி ஆசையை நீ நிறைவேற்றி தாம்மா ஆகணும். இந்த மாதிரி நேரத்தில் யோசிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாயிலேருந்து ரெட் கலராக வந்துகிட்டு இருக்கு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்து பவானி வந்து உட்கார வைக்கிறாங்க. பொண்ணு மாப்பிளையும் ரெடி ஆகி அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செந்தில் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நம்ம அமுதாவும் தாலி கட்டுறதை நான் பார்க்க போகிறேன். என் கண் எதிரே வந்து இது எல்லா சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பவானி ஒரு பக்கம் வந்து கெட்டிமலம் அப்படின்னு சொன்னோன்னே, அமுதா, எனக்கு இன்னொரு ஆசை, நானே வந்து தாலி எடுத்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செந்தில்கிட்ட தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க செந்தில் வந்து வாங்கிக்கிறாங்க. செந்தில்லேருந்து ரொம்ப ஃபீலிங்காக அழுதுகிட்டே வந்து தாலி வந்து கட்டுறாங்க நம்ம அமுதா கழுத்தில். அமுதாவோட மனசும் சரி, அவங்க நிதானத்திலே இல்லை. என் தங்கச்சிக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து நடந்துருச்சேன்னு. அக்கா, அழுவக்கூடாது. இந்த மாதிரி மூமெண்ட் இன்னொரு வாட்டி உனக்கு எப்படி நடக்கும்? ஏன் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. இதை நினச்சி சந்தோஷமாக நிம்மதியாக எப்போதும் இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அச்சதையை கொடுங்கன்னு சொல்லி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து நம்ம பவானி வந்து சூப்பராக வந்து போட்டு வாழ்த்துறாங்க.
அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் 2 பேர் நல்லா இருக்கணும், நிம்மதியாக குழந்தை குட்டிங்களோட பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுங்கிற மாதிரி பேசும்போதே கண்ண மூடிடுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஃபீல் பண்ணி கதறி கதறி கதறாங்க. அந்த இடத்துல 5 வருஷம் கழிச்சு எப்படி இருந்தாலும் காட்டுவாங்க. அமுதாவுக்கு வந்து அவங்கள மாரி ஒரு பையனும், அவங்கள மாரி ஒரு பொண்ணும் இருக்காங்க. இதுக்கு வந்து பவானிங்கிற மாரி பேர் வச்சு, அவங்க கியூட்டா அழகா வந்து பேசுவாங்க. "பவானி, ஸ்கூலுக்கு போ மாட்டியா? நான் வந்து போலீஸ் பவானி" அப்படின்னு சொல்லி காக்கி யூனிஃபார்ம் வந்து குடுத்து, சூப்பரா வந்து காட்டுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையா போப்போது. இந்த சீரியல் வந்து முடிஞ்சதுக்கு எல்லாரும் என்ன மாரி ஃபீல் பண்றீங்கன்னு உங்க கருத்துக்கள வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து எழுதுங்க. யார் வேணாலும் படிக்கலாம். எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. நம்ம சேனல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல்னே சொல்லிடலாம். அமுதா செந்தில் சீரியல்.